ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குட் வைப்ஸ் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி vlog தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு அக்ஷய திருதின்றதுனால சீக்கிரமா எழுந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு தான் எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நான் saree வியர் பண்ணியிருந்தேன். அப்படியே எல்லாரும் கிளம்பி ஃபோட்டோஸ் எடுத்தோம் கொஞ்ச நேரம். எங்கே போனாலும் தேஷ்வந்தோட பேக்கை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிப்பேன், அவனுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டேனான்னு சொல்லிட்டு. ஏன்னா பேக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அவனை சமாளிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் மறக்காமல் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேனான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன். தேஷ்வந்துக்கு காரை பார்த்தாலே நம்ம எங்கேயோ வெளியே போகிறோன்னு தெரிஞ்சு ஜாலியாக எழுதுவான். இப்போல்லாம் இவர் காரில் உட்கார்றதே இல்லை, இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு வராரு. அதனாலே கார் ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் டி நகரில் இருக்க பத்மாவதி தாயார் கோயிலுக்கு தான் வந்தோம். நாங்கள் ஒரு 11 to 11:30 அந்த டைமிங்கில் வந்தோம். அதனால சீக்கிரமாக உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க, க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டு. ஸோ பூ மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயாச்சு. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. காருக்குள்ளே வந்ததால் வெயில் தெரியல, வெளியே இறங்கணுன்னு ஒரு வெக்கையாக இருந்துச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டு தரிசனம் நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சாமி நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொல்லிட்டு கோயில் மூடிட்டாங்க. அதனால நாங்கள் வேக வேகமாக கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே ஃபோன் நாட் அலோட் சொல்லிட்டாங்க. அதனால் நான் கோயிலுக்கு வெளியே வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த தரையில் நடக்கவே முடியல, அவ்வளோ சூடாக இருந்துச்சு. ஏதோ தீ மிதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதில் நடக்கும்போது. நல்ல வேளை இங்கே கொஞ்சம் ஷெட்டு மாதிரி போட்டிருந்ததால அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டோம் எல்லாருமே. தேஷ்வந்தால் இந்த வெயிலை தாங்கவே முடியல, அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் அதிகமாக. அவனை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே நின்றுட்டோம். அப்படியே கோயிலை சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு உக்காந்தாச்சு. இவனுக்கு வேற தூக்கம் வந்துடுச்சு, அவங்க அப்பா மேலே சாஞ்சு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கினான். இந்த கோயிலில் ஃப்ரீயாக ஐ செக்கப் கூட பண்ணுறாங்க. யாராச்சும் டி நகரில் இருந்தீங்கன்னா இல்லை இந்த கோயிலுக்கு யாராவது வந்தீங்கன்னா நீங்களும் ஐ செக்கப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பி பாண்டி பஜார் தான் போனோம். சீக்கிரமாக காலையில் கிளம்புனதால டிஃபன் சாப்பிடாம வந்துட்டோம். அதனால் இங்கே சாப்பிட்லான்னு வந்தாச்சு. இங்கே பாலாஜி பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட போனோம். நான் பாண்டி பஜார் நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. பட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டும் பாண்டி பஜாரும் கம்பேர் பண்ணால் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை விட பாண்டி பஜாரில் ரொம்ப அதிகமான ரேட்டில் தான் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. இதுக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டே எவ்வளவோ பெட்டர். அங்கே ஒரு 100 ருபீஸ் கம்மல் இந்த இடத்துல நீங்கள் 250 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும், பட் ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். சில கடையிலலாம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நான் இந்த பாண்டி பஜாரில் மோஸ்ட்லி நான் மினிசோவில் தான் போய் ஷாப் பண்ணுவேன். பிகாஸ் அங்கே தான் டைரி கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் டைரி எங்கே இருந்தாலுமே போயிட்டு வாங்கிடுவேன். அதனால அடிக்கடி மினிசோவில் போயிட்டு நான் பார்த்துட்டே இருப்பேன் டைரி கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் அந்த ஹோட்டல். இது கொஞ்சம் பழைய காலத்து ஹோட்டல் தான். இங்கே நாங்கள் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் இவங்க எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெருசாக. தேஷ்வந்துக்கு ஃபிஷ் டேங்க்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் அழுதுட்டு இருந்தானா கூட ஒரு ஃபிஷ் டேங்கை நம்ம காமிச்சிட்டோன்னா அவன் சைலண்ட் ஆகிடுவான். இங்கே உட்காரலான்னு பார்த்தா அங்கே ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கே உட்காரக்கூடாது சொல்லிட்டாங்கன்ட்டு நாங்கள் உள்ளே ஒரு டேபிள் இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்தாச்சு. பாருங்கள், இதுதான் அந்த ஃபிஷ் டேங்க்கு, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சமான ஃபிஷ் தான் இருந்துச்சு. இந்த செடிங்கெல்லாம் தான் அதிகமாக இருந்துச்சு. அண்டு நத்தெல்லாம் அது உள்ளே போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இந்த ஹோட்டலில் உங்களுக்கு இலையில தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு பொடி தோசை தான் சொல்லியிருந்தேன். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அடுத்து நான் பாண்டி பஜாரில் காஞ்சி பிளாசான்ட்டு ஒரு ஷாப் தான் போனேன் ஹேண்ட்பேக் வாங்கலான்ட்டு. இந்த கடையில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் லன்ச் டைமுன்றதுனால கடை மூடியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
இப்போ வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் மாமாவும் எங்கள் மம்மி வீட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. அக்ஷய திருதிக்கு மம்மி டாடி கிட்ட பிளெஸிங் வாங்குறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. டச்சூட் சொல்லிக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு மம்மி டாடி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அப்புறம் எங்கள் பாட்டி கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. எல்லாருமே போன உடனே தேஷ்வந்தை தூக்கி வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது வந்து என்னோட குட்டி டார்லிங். நான் எப்போ போனாலுமே வீட்டுக்கு போகாத, இங்கேயே இருங்க பின்னி, இங்கேயே இருங்க பின்னின்னு சொல்லுவாங்க இவங்க 2 பேருமே. அதனாலேயே அங்கே போனால் வரத்துக்கு மனசே வராது. அண்ட் எங்கள் சித்தியும் வந்திருந்தாங்க. அவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இவருக்கு வேற ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த அட்சய திருதிக்கு நாங்கள் எந்த கோல்டுமே வாங்கலை. பிகாஸ் இந்த டேல வந்து கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. நீங்கள் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.